இது எவ்வளவு ஆபத்தானது. ஊழியத்திற்காக மதுபானத்தை விடாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வப்பொழுது எனக்கு நேரிடுகிற இந்த அசதிக்காக கர்த்தர் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. நான் இவ்வளவு தூரம் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன்ல, அப்ப இதையெல்லாம் சில சமயம் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவரே, பார்க்க மாட்டார். இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கும் பொழுது இப்ப புதுசா ஒரு சப்ஜெக்டை உள்ள கொண்டு வந்து மிகப்பெரிய பாவத்தில் விழுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம நீதியா நடக்க வேண்டிய அந்த நீதியை மட்டுப்படுத்தி கிறிஸ்துவின் நீதி நம்மீது இருக்கிறது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை, உண்மை. ஆனால் அது நீ என்ன வேண்டுமானாலும் பாவம் செய்து கொள் என்பதற்கு இணையான நீதியாக காண்பித்து விடுகிறார்கள். நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிறிஸ்துவின் நீதிக்கு முன்னாடி நீ செய்யக்கூடிய எந்த பாவமும் ஒண்ணுமே இல்லை என்று கொண்டு வந்து விட்டார்கள். எவ்வளவு ஆபத்தா இருக்குது. உங்கள் நடக்கைகளில் நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.